இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை நம்பாமல் பிற நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரை நம்பும் எதிர்க்கட்சியினர் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு அதே வரிசையில்தான் இருப்பார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் கடுமையாக விமர்சித்தார். நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தின் போது பேசிய அவர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மீது நம்பிக்கை இல்லாமல் வேறு நாடுகளை நம்பும் எதிர்க்கட்சிகள் மீது தனக்கு ஆட்சேபனை இருப்பதாக கடுமையாக விமர்சித்தார். எதிர்க்கட்சிகளுக்கு வெளிநாடுகள் முக்கியம் என்பதை தாம் புரிந்து கொள்வதாகவும், ஆனால் அதே நேரம் அவர்கள் தங்கள் கொள்கைகளை திணிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். எனவே அடுத்த 20 ஆண்டுகளுக்கு எதிர்க்கட்சிகளாகிய நீங்கள் அங்கேயே இருக்கப் போகிறீர்கள் என்றும் அவர் சாடினார். மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் மீதான விவாதத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து ஏப்ரல் 22ஆம் தேதி அமெரிக்க அதிபரிடம் இருந்து அழைப்பு வந்ததாக கூறினார். ஏப்ரல் 22 முதல் ஜூன் 17 வரை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியை ஒரு முறை கூட தொலைபேசியில் அழைக்கவில்லை என்றும் திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியுள்ளார். இந்தியாவின் ராஜதந்திர முயற்சியால் பஹல்காம் தாக்குதலை நடத்திய TRF அமைப்பு உலகளாவிய பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்டது என்றார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான விவகாரங்களில் எந்த மத்தியஸ்தத்திற்கும் இடம் இல்லை என்றும் ஜெய்சங்கர் கூறினார். பாகிஸ்தானை தவிர வெறும் 3 நாடுகள் மட்டுமே ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிராக இருந்ததாகவும், உலக நாடுகள் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு துணை நின்றதாகவும் அவர் தெரிவித்தார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.